செலக்ஷன் என் கையில இல்லை, தெரிந்து கொள்ளுதல் என் கையில இல்லை. எங்க அம்மாவுக்கு என்ன தெரியும், எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், என்னுடைய சொந்தக்காரனுக்கு என்ன தெரியும், என் பாஸ்டருக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன், பாஸ்டர் இல்ல, அம்மா அப்பா இல்ல. ஆண்டவரே, எங்க அம்மா அப்பா மிஞ்சி நான் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்க பாஸ்டரை மிஞ்சி நான் எதுவும் செய்ய முடியாது. அதனால உங்க கரத்துல கொடுக்குறேன். உங்களுக்கு சித்தமானா எங்க அம்மா அப்பாவுக்கு இருதயத்திற்கு பிடிச்சிரும் ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமானா எங்க பாஸ்டருக்கு மனசுக்கு பிடிச்சிரும் ஆண்டவரே. எனக்கு தேவை எங்க அம்மா அப்பாவுடைய விருப்பத்தை விட, எங்களுடைய பாஸ்டருடைய விருப்பத்தை விட, என் விருப்பத்தை விட உங்க விருப்பம் மட்டும் தான் சொல்லுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் நேர்த்தியாய் ஒரு வேலை, நேர்த்தியா ஒரு இடம், நேர்த்தியாய் ஒரு வீடை உங்க கையில கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்படியே 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, செலக்ஷன் என் கையில இல்லப்பா, தெரிந்து கொள்ளுதல் என் கையில இல்லப்பா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் கையில இல்லப்பா. 2 கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பெரியவங்களும் சொல்லுங்க. அம்மா அப்பா சொல்லுங்க, பா என் பிள்ளைக்கு என்ன வேலை செய்து கொடுக்குறது எனக்கு தெரியலப்பா, எந்த வேலையில ஜாயின் பண்ணி விடுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன படிப்பு படிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவன் எதிர்காலத்தில் என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா என் பிள்ளையினுடைய மொத்த வாழ்க்கையும் உங்க கையில. 2 கையை மேல உயர்த்தி ஒவ்வொரு பேரண்ட்ஸும், ஒவ்வொரு தகப்பனும் தாயும் சொல்லுங்க, என் பிள்ளை என்ன ஆகணும்னு உனக்கு தெரியும் ஆண்டவரே. என் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணுமா, அது உமக்கு தெரியும். என் பிள்ளை டாக்டர் ஆகணுமா, உமக்கு தெரியும். என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணுமா, உனக்கு தெரியும். உங்க கையில கொடுக்கிற ராஜா, உங்க கையில கொடுக்கிற ராஜா. ஆமென் சொல்லுங்க. பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரிந்து கொள்ள தெரியாத போது, நான் எப்படிப்பட்ட ஆட்களை பிடிக்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது, உங்க பிள்ளைகளை யாருடைய கரத்துல கொடுங்க, ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து, என் பிள்ளைக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தரே காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. ஆமென் சொல்லுங்க.